கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்ப தலைமை செயலரை மாத்திருக்காங்க, டிஜிபியை மாத்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாருங்க? ஏன்னா அதுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறாரு, ஒருதலை பட்சமான நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு விஷயமாங்க. தேர்தல் ஆணையம் தான் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக மாத்துறாங்க. வழக்கமான நடவடிக்கை இல்லைங்க, வழக்கமான நடவடிக்கை அந்த காலத்துல இருந்து செஞ்சா தேர்தல் அறிக்கை, தேர்தல் அதிகாரி வந்த உடனே 2 கலெக்டரை மாத்துவாங்க, 2 எல்லாம் மாத்துவாங்க. நானும் கேட்கிறேன், அது ஒரு வழக்கமான ப்ரொசீஜர் தானே, அதுக்கு ஏன் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு. அவன் ஏங்க வேற என்ன சொல்லுவீங்க? திமுக ஏதாவது குறை சொல்லணும், அதுக்கு ஏதாவது உபயோகப்படுது. அவங்களுக்கு அந்த அதிகாரிகள் மாத்துறாங்க, டிஜிபியை மாத்துறாங்க, சீஃப் செக்ரட்டரியை மாத்துறாங்க. கரெக்டாக 13 நாள் 14 நாள் தான் சார் இருக்கு. அதுக்குள்ளே இவங்க என்ன தப்பு செஞ்சிருவாங்க? ஏற்கனவே இருந்தவங்க என்ன தப்பு செய்ய போறாங்க? அதிகாரிகள் தானே சார் எல்லாம். இப்போ வந்தவங்க என்ன அதை தடுத்து நிறுத்த போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு அதாவது மம்தா பானர்ஜி நேராக என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, அங்கே ஒரு அதிகாரி கூட மாற்றல, எனக்கு பூரா அதிகாரி மாத்துறாங்கன்னு முதல் நாள் அறிக்கை விடுறாங்க, அடுத்த நாள் மாத்துறாங்க. இது கோயின்சிடென்ட் ஆகுது இல்லை? கோயின்சிடென்ட் ஆகுது. அதோட இம்பாக்ட் தான் அதுக்காக மாத்திருக்காங்களா இல்ல முதலமைச்சர் சொல்ற மாதிரி பாஜகவுக்காக? நான் சொல்றேன், அந்த அளவுக்கு விரிவான அரசியலுக்கு போகல. நான் இந்த ஏரியாவில் ஃபீல்டில் இருக்கிறேன். அதை பத்திலாம் பேசுறது நீங்க தலைவரை பார்த்து பேசலாம். நான் எங்களை மாதிரி இருக்கிற ஆளு தலைவர் என்ன சொல்றாரு? கட்சியில முதன்மை செயலாளர் தலைவர் ஆணையிட்டால் நாங்க வேலை செய்யறதுக்கு தான் நாங்க தான் இந்த சொந்த முடிவுலாம் எடுக்கிறது இல்லை, எடுக்கக்கூடாது இல்ல. ஒருத்தருக்கு இல்ல வேலை. நான் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு பெரிய பழுத்த அரசியல்வாதியா இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த பார்வை இருக்கு. இதை எப்படி ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா, நாங்க எந்த பார்வை பார்த்தாலும் அந்த கட்சிக்கு நலமா இருந்தா இந்த பார்வை சரியா இருக்கு. நான் அதுக்கு சொல்லக்கூடிய என்னுடைய உயரம் கம்மி, நான் அது கருத்தை சொல்ல விரும்பல. அதுல ஒரு கேள்விதான், அது நீங்க பதில் இருந்தா சொல்லுங்க. இப்ப இது எப்படி ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ரீசெண்டா இவரை போய் பாக்குறாரு, அமித்ஷா போய் பார்த்துட்டு சில கோரிக்கைகள்லாம் சொன்னதாக சொன்னாங்க. அதன் நீட்சியாக அல்லது அவர் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க இந்த நடவடிக்கை எல்லாம் இருக்கா? ஏன்னா மாற்றப்பட்ட அந்த தலைமை செயலர் கூட இவர்கிட்ட கூடுதல் செயலரா பணியாற்றிய ஒருத்தர் சாய்குமார் என்கிட்ட இருந்தாரு. சாய்குமார் என்கிட்ட 2 வருஷம் இருந்தாரு. நாங்க எங்க ஆபீஸ் எங்க இருந்தாரு. அப்ப இது ஒருதலை பட்ச நடவடிக்கைன்னு நம்ம ஏங்க அவங்க போய் நீங்க வந்து அதிமுக இனிமேல் வந்து அவங்க பிஜேபி ஹெட்டில் போய் என்ன எதை செய்யணும்னா அவங்க கேட்கணுங்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுதான் அந்த காலத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து பிஜேபி கிட்ட கீழே போயிட்டாங்க. அவங்க போய் சொல்றாங்க இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்றாங்க, அவங்க கேட்குறாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுங்க, நாளைக்கு ரூலிங் பார்ட்டியாக வந்தாலும் அவங்க தானே மேலாண்மை பண்ணுவாங்க, இவங்களால பண்ண முடியாது இல்லை. லஞ்ச ஒழிப்பு டிஜிபியா இருக்காரு, லஞ்ச ஒழிப்பு துறை டிஜிபியும் மாத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கு இடி வந்து உங்க மீது ஒரு புகார் சொல்றாங்க, பணி நியமன முறைகேடு இருக்குன்னு சொல்லி புகார் சொல்றாங்க, அதை விசாரிக்க சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த டிவிஎஸ்சி விசாரணையை தொடங்கிட்டாங்க. இந்த சூழல் அவர் மாத்துறது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்க சொல்றது? முழுக்க நாள் விளக்கம் சொல்ல முடியும், ஆனால் இட் இஸ் பெண்டிங் வித் கோர்ட். நான் எதையும் அதை பத்தி பேச விரும்பல. லீகலா அடிபட்டு லீகலா நிக்காது, தப்பா போயிடும். லீகலா கோர்ட்டுக்கு முன்னால நாங்க இருக்கும்போது நாங்க எப்படி அது அபிப்பிராயம் சொல்லணும், கோர்ட்ல தான் சொல்ல முடியும். இப்ப வேட்பாளர் நேர்காணல்ல நீங்க அந்த பேனல்ல இருந்தீங்க, நீங்க எல்லாருமே பாத்தீங்க. அந்த நேர்காணல் என்ன அடிப்படையில எப்படி நடந்தது? ஏன் சார் எப்போ நடக்கிற கலைஞர் காலத்துல இல்ல அதுல ஏதாவது சுவாரஸ்யமா ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவர் வந்து 15,000 பேருக்கு மேலாக விருப்ப மனு கட்டியிருந்தார்கள். விருப்ப மனு கட்டியிருந்தார்கள் அந்த காலத்தில். கலைஞருடைய காலத்தில் வந்து எப்படின்னா நாங்களாம் 77, 80, 84 அதெல்லாம் போட்டு கேட்டாங்க, எங்கள் விருப்ப மனு கொடுத்துருந்தோம். அப்போல்லாம் கலைஞர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிப்பார், எந்த ஊர் என்ன செய்யுது, என்ன பண்ணியிருக்கேன், கட்சியில் என்ன போராட்டத்துக்கு போயிருக்கிற, கட்சியில் என்னுடைய பொறுப்பு என்ன, எதனால நீ வந்து தேர்தலுக்கு நிற்கிறேன்னு சொல்கிற, உனக்கு வந்து பொதுமக்களோட என்ன தொடர்பு இருக்குது, கட்சியில் உன்னுடைய பங்கு என்ன, போராட்டத்துக்கு போயிருக்கேன் அப்படின்லாம் கேட்பார். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் கேட்பார். அப்போ வந்து ஒரு தொகுதிக்கு 7 பேர் 8 பேர் கேட்போம். அது கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த தடவை 15,000 பேர் இருந்ததுனால தலைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேரை படிக்க சொல்லி ஒவ்வொருத்தராக பார்த்து ஒவ்வொருத்தரையும் பேசினார். இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதனால கொடுத்தா நீங்க ஒத்துமையா இருந்து வேலை பாருங்க அப்படின்னு விஷயம் சொல்லி எல்லாத்தையும் பார்த்தாரு. ஒருத்தரை கூட விடாம பார்த்தாரு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.